நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம குரு பயிற்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி என்னெல்லாம் சார் தரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 10 ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் ஏற்கனவே நமக்கு 10 சனி. அதுக்கே நம்ம பெரிய ஆளாகி ரொம்ப நாள் ஆகுது. இப்போ இதுல வேற குரு பகவான் வேற 2ஆம் இடத்திற்கு வருகிறார். அதாவது ஒரு மனுஷன் நல்லா இருக்கலாம், ஆனா இவ்வளவு நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திருஷ்டி படுற அளவுக்கு நல்லா இருப்பாங்க அவங்க. இந்த மிதுன ராசிக்காரர்கள் சார் சும்மா சொல்லாதீங்க சார், அவன் இங்க இஎம்ஐ கட்ட முடியாம உட்காந்துருக்கான். உண்மைதான். ஆனா ஜூன் 2 இன்னும் வரல. ஜூன் 2க்கு அப்புறம் பாருங்க ஆட்டம் கேம் சேஞ்சர், அப்படியே ஆட்டம் மாறி ஆட போறீங்க. காரணம் என்ன ஆகும்னா, இந்த மிதுன ராசிக்காரர்கள்லாம் சொல்லுவாங்க, ஏப்பட்டா இங்கெல்லாம் சொல்றாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க, சில பேர் 10 பேர் அடிச்சு பெரிய ஆள் ஆச்சுன்னு சொல்றாங்க. நான் அடிச்ச 10 பேருமே பெரிய ஆள். மிதுன ராசிக்காரங்கெல்லாம் ஒரு பெரிய பெரிய முதல்ல டைனோசரஸ் இதையெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க. வாழ்க்கையில இவங்க படாத வறுமை கிடையாது, இவங்க பார்க்காத கஷ்டம் கிடையாது. காரணம் என்னன்னா, 7 10 கூடையவனே குரு பகவானாக இருக்கிறான். அவனே கெட்டவனா இருக்கிறதால நிறைய வேலைகள் மாறி இருப்பாங்க. அந்த வேலைகள் ஒரு பிசினஸ் பண்ணா அதுல பணமே வராம இருந்திருக்கும். அது எல்லா நிலைமையும் மாறப்போகிறது. இந்த வருடம் 2ஆம் இடத்திற்கு குரு வருகிறார். அப்சைட் டவுனா மாறிடும். ஆமா. எப்படின்னா சில்வியா, உங்களுக்கு விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி எது வேணா இல்லாம போட்டோம், நோ ப்ராப்ளம். விட்டமின் எம் இருக்கா, எம் ஃபார் மணி இருந்ததுன்னா மீதி விட்டமின்லாம் நம்ம ஊசி போட்டு ஏத்திக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனா விட்டமின் எம் இல்லைன்னா தான் இந்த மருந்து வாங்க காசு இல்லாம போயிடும். அந்த மாதிரிதான் இந்த 2ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும்போது என்னெல்லாம் ப்ராப்ளம் இருந்தோ அதை நீங்களே ரெக்டிஃபை பண்ணிடுவீங்க. பழைய கணக்கெல்லாம் சேர்த்து வச்சு முடிப்பீங்க, கடன்லாம் திருப்பி கொடுப்பீங்க, காம்பன்சேட் பண்ணுவீங்க, பல எம்ப்ளாயிஸை கூப்பிட்டு செட்டில்மெண்ட் கொடுப்பீங்க. உங்க பல விஷயங்களுக்கு இந்த பணம் காரணமாக இருக்கிறது, ஒரு அருமருந்தாக இருக்கிறது. மிதுனராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்திலே குரு உச்சம் பெறும் பொழுது சில பேருக்கு தொழில், அதே மாதிரி குடும்பம், 2ன்னா குடும்பம் பார்த்தீங்கன்னா இந்த டைவர்ஸ் மாதிரியான விஷயங்கள், பிரிஞ்சு போயிட்டாங்க சார். பெரும்பாலும் ரிஷபராசி மிதுனராசிக்காரர்கள் முதல் திருமணம் ப்ராப்ளம் ஆகி 2ஆவது திருமணம் ரொம்ப அதிகம். ஸோ திருமணத்துக்கு பதிலாக மறுமணம் ரொம்ப அதிகம். அவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் உச்சம் என்பது ஒரு பெரிய ஒரு இதை கொடுக்கும், ஒரு ரீச்சை கொடுக்கும், ஒரு மனமகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்கள் அதே மாதிரி 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம் என்பதால் கோல்டு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபினான்ஸ், பணத்தை சம்பாதிக்கிற தொழிலுடையவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி பணம் சேர்க்கும் கலை இவர்களுக்கு வரும். இதை தவிர சில்வியா, இவர்கள் யாராவது 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இது இவங்களுக்கு மட்டும் ஒரு ரெகபலேஷன் இயர். இது மிதுனராசிக்காரர்கள் யாராவது கொஞ்சம் தீர்த்தவாரியா இருக்காங்க, கல்லீரல் எல்லாம் கெட்டு போச்சு சார், சாயந்தரம் 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த வருடம் விடுதலை. அவர்கள் இனிமே அந்த பழக்கங்கள்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. நம்ம புலன்களை நஷ்டப்படுத்துகின்ற தீய பழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை விட்டுட்டு வெளியே வந்துருவாங்க, ஹெல்த் ஆயிடுவாங்க. பாருங்க, பாதி பேர் ஜிம்முக்கு போய் ஜிம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி ரெடியா இருந்தீங்க. மிதுனராசிக்காரர்கள் இப்போ ரெடி ஆயிடுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி மிதுனராசிக்காரங்களுக்கெல்லாம் ஜிம் நீ வலி நீ தான் கபிலன், வாக்கபிலாங்கிற மாதிரி இவதான் கபிலன். இதுல 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 8ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இதேதான் சேம், சொத்துக்கள் சேர்த்துறது, பெருஞ்சொத்து வாங்குறது, புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றது, பழைய வறுமையிலிருந்து கடன்ல இருந்து வெளியே வர்றது போன்ற நிறைய விஷயங்கள் நடக்கும். இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக 10 குரு பார்க்கிறார். 10ங்கிறது தொழில். அந்த தொழில்ங்கிற இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அந்த சனியை குரு பார்க்கிறார். அப்ப என்ன ஆகும், 10ஆம் இடத்தோடு 10 இது குரு தொடர்பு கொள்ளும் பொழுது, நான் ஏற்கனவே சொன்னேன், 10ஓட சனி இருந்தா பிரபலமாக்குவார், 10ஐ குரு பார்த்தால் பணம் தருவார். தொழில் பிரமாதமா ஓட போது. மிதுனராசிக்காரர்களுக்கு ஒரு புது வருடம்னு வச்சுக்கலாம் இதை. அதாவது தன்னைத்தானே புனரமைச்சுக்கிற ஒரு வருடம், பினான்ஸை உற்று நோக்கிற வருடம். நம்ம ஏன் இவ்வளவு தூரம் தண்டமா டைம் வேஸ்ட் பண்றோம், நம்ம இனிமேல் டைமை சேமிக்கணும். பொழுது என்பது போக்குவதற்கல்ல, ஆக்குவதற்கு. அது போன்ற சிந்தனைகள்லாம் வரும். பாருங்க, பெருசா மாறப்போறோம். ஓகே சார். இந்த டைம்ல மிதுன ராசிக்காரங்க இதை செய்யுங்கப்பா, நீங்க தான் டாப்னா என்ன சார் சொல்லுவீங்க? இந்த டைம்ல நீங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த டைம்ல நீங்க உங்களுடைய பிஸ்னஸ்க்கு இப்போ 4 லேத் மிஷின் வச்சிருக்கேன், 7 லேத் மிஷின் வாங்கி போடுங்க. இந்த நேரத்தில் நீங்க ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹெல்த் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் வெல்த். உங்களுடைய தொழிலில் என்ன புதுசாக 2 கேமரா வச்சிருக்கேன், இன்னும் 4 கேமரா தைரியமா வாங்கி போடுங்க. கண்டிப்பா பிசினஸ்க்கு ஆர்டர் வரும், நல்ல பெருசா வருவீங்க. பணம் சம்பாதிக்கின்ற விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சார். நன்றி சார். நன்றி. நம்ம மிதுன ராசி நேயர்களுக்கு பாசிட்டிவ் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு சார்? மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்துல குரு வரார்.
100க்கு 99 மார்க், ரொம்ப சூப்பரா இருக்காரு. அது ஏன் 1 மார்க் கம்மி? ஏன்னா 1000 இருந்தாலும் ஒரு பாதகாதிபதி. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்க. அதனால 99 மார்க்.